அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பிஜேபி ஒசூர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். சார், ஒரு சின்ன கேள்வி உங்களிடம். இப்போது 8 கோடி மக்கள் உங்கள் மாற்றம் வேண்டும் என்று உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு. இப்போது மக்கள் மேலவே நீங்கள் வழக்கு பதிவு செய்தா, அவதூறுக்கு வழக்கு பதிவு செய்தா என்ன சார் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்ககிட்டயே நியாயத்தை கேட்குறேன் சார். இது ஜனநாயக நாடு சார். யார் வேணும் கேட்கல சார். ஏன்னா ஓட்டு போட்டுருக்காங்க சார். ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாமே உரிமை இருக்குது சார். அதுக்காக அவங்க மேலே பொய் வழக்கு போடுறது, அவதூறு வழக்கு போடுறது, இதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் இப்போது உங்கள் மினிஸ்டர் இவர் ரமேஷ் சொல்கிறார் இல்லைங்களா, அவர் 120 கோடி ஏதோ ஊழல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது சரிங்களா. அப்படி எல்லாம் இது பேசிட்டு இருக்காங்க. அதை நிரூபிக்க சொல்லுங்கள். அவர் நிரபராதி அப்படின்ட்டு நிரூபிக்க சொல்லுங்கள். எதுக்கு மக்கள் பேச போகிறாங்க அவரை பற்றி? நீங்கள் நேர்மையான ஆட்சி கொண்டு வாங்க சார். உங்களை பற்றி என்ன சார் நாங்கள் பேச போகிறோம் சார்? நான் ஒரு பிஜேபி மாவட்ட செயலர் சார். நான் இப்போ நீங்களாம் பேசவே இல்லை சார் மோடி பற்றி. எங்களோட மோடி பாரத பிரதமர் பற்றி நீங்கள் அப்போ சாதாரண ஒரு நடிகராக தான் சார் இருந்தீங்க. அப்போல்லாம் நீங்களாம் எங்கள் பிரதமர் பற்றி பேசலை சார், இந்தியாவோட பிரதமர் பற்றி. உங்களுக்கு பேசுகிற ரைட்ஸ் இருக்குது சார். அதே மாதிரி தான் சார் எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது சார் பேசுகிறதுக்கு. தப்பு செஞ்சால் யாரும் வேணும் கேட்கல சார். 8 கோடி மக்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது சார். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, நானே தவறு செஞ்சால் என்னை யாரும் வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் இன்றைக்கி பேப்பர்லவும் டிவியில் பார்க்குறேன், 2 பேர் 3 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சார் நியாயம் இது? அப்போ ரமேஷ் அவர் ஊழல் பண்ணல இல்லைங்களா? நிரூபிக்க சொல்லுங்கள் சார், நிரூபிக்க சொல்லுங்கள். நாங்கள் அப்போ நாங்கள் ஏற்றுக்குறோம். அது பொய் என்ன வழக்கு போடுங்க. அவர் அவர் மேலே பொய் வழக்கு நிரூபிக்க, அவர் மேலே பொய் வழக்கு போடுறதுன்னு நிரூபிக்க சொல்லுங்கள், ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அப்போது யார் அவதூறாக பேசுகிறாங்க அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யலாம். அது நியாயம். எதுவுமே இல்லாமல் இப்போ வழக்கு பதிவு பண்ண என்ன சார் நியாயம்? அப்போ யாருமே பேசக்கூடாது சார். இது சார் இது ஜனநாயக நாடு சார். 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாரையும் கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதை விட்டுட்டு இப்போ நம்ம தான் சிஎம், நம்ம தான் எல்லாமே அப்படின்ட்டு அதெல்லாம் தப்பு சார். சார் இப்போது உங்கள் அப்பா அந்த காலத்திலவே ஒரு சிறந்த டைரக்டர் சார். சமுதாயத்துக்காக தான் சார் அவர் படங்களை எடுத்தார். அந்த மாதிரி படங்கள் தான் அவர் நிறைய எடுத்திருக்கிறது படங்கள் எல்லாமே. என்னது நியாயம் கேட்குறது தான். அநியாயம் பண்ணுறாங்கள ஹீரோவை வச்சு ஹீரோ நியாயம் கேட்குற மாதிரி. அப்போ கேப்டன் விஜயகாந்த் சாரெல்லாம் வச்சு எவ்வளோ படம் எடுத்திருக்காரு உங்கள் அப்பா. ஏன் சார் உங்களுக்கு தெரியாது சார்? சார் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார். நீங்களும் சினிப்பிலேருந்து தான் சார் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் கூட எத்தனோ படத்தில் எவ்வளவோ நியாயம் பேசியிருக்கீங்க, எவ்வளவோ விமர்சனங்களில் பேசியிருக்கீங்க. அப்போ உங்கள் மேலே வழக்கு போட்டாங்க சார் யாராவது? சார் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க சார். மக்களுக்கு நல்லது பண்ணால் யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லா ஆட்சி கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு ஏதாவது யாராவது பேசுனா அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறது, வழக்கு போடுறது, இதெல்லாம் ஜனநாயகத்தில் ரொம்ப அநியாயம் சார். இதெல்லாம் இப்போ புஷ் ஆனந்த் இதை வழக்கறிஞர் வக்கீல் அந்த இதில் ஏதோ ஊழல் பண்ணியிருக்காரு. அதை விசாரணை வைங்க சார், நிரூபிங்க சார். நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை, எங்கள் ஆட்சி நாங்கள் அந்த மாதிரி செய்யலைன்ட்டு பண்ண சொல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார், நீங்கள் உடனே இப்போ ஒரு மீட்டிங் போட்டுங்க பாருங்கள். நான் அதுக்கு ரொம்ப பாராட்டுறேன். கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துருக்கீங்க. என்னன்ட்டு யாருமே ஊழல் பண்ணக்கூடாது, ₹1 ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சொல்லியிருக்கீங்க, ஓகே. இனி அந்த மாதிரி எதுவுமே தவறு எதுவுமே செய்யாமல் பார்த்துக்குங்க சார். எம்எல்ஏ ஆகட்டும், உங்கள் மினிஸ்டருங்களாக இருக்கட்டும், யார் தவறு செய்தாலும் சார் மக்கள் கேள்வி கேட்பாங்க சார், கேட்பாங்க. அதே மாதிரி அவங்கள யாராவது ஊழல் பண்ணால் மினிஸ்டருங்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், உடனே அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்குங்க சார். அப்போ புத்தி வரும் அவங்களுக்கு. இன்னொருத்தர் அந்த தப்பு செய்ய மாட்டான். நீங்களே தண்டனை கொடுங்க சார். பொதுமக்கள் வேண்டாம். அப்போ ஓட்டு போடும்போது பொதுமக்கள் வேணும். அப்பா அம்மா
உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன் அப்படின்ட்டு, விஜய் மாமா அப்படின்ட்டு எல்லாம் அப்போல்லாம் நாங்கள் தேவை சார் பப்ளிக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து சிஎம் ஆகிட்டீங்க, நீங்கள் சிஎம் இல்லைங்களா, உங்களை பற்றி எதுவுமே நம்ம எதுவுமே தப்பாக பேசக்கூடாது சார். சார் இப்போ சொல்கிறேன் சார், நான் ஒரு மாவட்ட செயலர் பிஜேபியில். நானும் வந்து எவ்வளோ வழக்கு போடலாம். மோடி பற்றி பேசுகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிரதமரை பற்றி பேசுகிறாங்க. நாங்களும் அவதூறு வழக்கு எவ்வளோ போடலாம். நாங்கள்லாம் அந்த மாதிரி போட மாட்டோம். ஏன்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. சாதாரண மனிதன் கூட கேட்கலாம். தப்பு செஞ்சால் யார் வேணால் கேட்கலாம். பிஎம்யூ கேட்கல, சிஎம்யூ கேட்கல, யார் வேணால் கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப தவறு சார். இனி வந்து உங்கள் ஆட்சியில் நல்லா பாருங்கள், மாற்றம் வேண்டும்ன்ட்டு, நல்ல ஆட்சி கொண்டு வரணுன்ட்டு அவங்க வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க பொதுமக்கள். நல்லது பண்ணுங்கள் ஆட்சிங்களா, யாருமே உங்களுக்கு வந்து குறை சொல்ல மாட்டோம். நீங்கள் நல்லது பண்ணால் நாங்கள் பாராட்டுவோம் சார், உண்மையில் இப்படி பாராட்டுவோம். நீங்கள் உங்கள் மினிஸ்டருங்க ஏதாவது ஊழல் பண்ணால் நாங்கள் எல்லாம் கேள்வி கேட்போம். நாங்களும் அவதூறு நாங்கள் கேஸ் போடுவோம், எங்களுக்கு தெரியும் சார். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் சார். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம் தான் சார். தனியாக யாருக்குமே எதுவுமே கிடையாது சார். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். 2-3 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. முதல்ல நான் அதை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள் சார். ரமேஷ் என்ற ஒரு மினிஸ்டர் வந்து வழக்கு போட்டிருக்காரு. நிரூபிக்க சொல்லுங்கள் அவர் வந்து நிரபராதி அப்படின்ட்டு. யார் எது இது பண்ணுறாங்கன்ட்டு. சார் நீங்கள் என்னவோ நினச்சிங்க சார், நான் இருக்கிறது ஓப்பனாக பேசுகிறேன். நல்லா ஆட்சி வேணும் தமிழ்நாடு வந்து இன்னும் நல்லா வளர வேண்டும். இந்தியாவில் வந்து 31 ஸ்டேட் இருக்குது. ஏதோ நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க சரிங்களா. நீங்கள் வந்த பிறகு நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 கொண்டு வாங்க, எங்களுக்கு சந்தோஷம்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, ஐயா மோடிஜி சப்போர்ட் இருக்கார். உங்களுக்கு என்ன வேணால் உதவி வேணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறதுக்கு தயாராக உள்ளது. ஆனால் வந்து ஊழல்ன்றது ₹1 நீங்கள் சொன்ன மாதிரி ₹1 யாருமே தொடக்கூடாது சார். நீங்களும் சரி, உங்கள் அமைச்சர்களும் சரி, உங்கள் எம்எல்ஏக்களும் சரி, உங்கள் மாவட்ட செயலாளர்களும் சரி, உங்கள் கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சார் உங்கள் கட்சியை. நாங்கள் சொல்லிட்டோம். அப்படி எதனா பண்ணால் நாங்கள் கேள்வி கேட்போம் சார். நானும் பிஜேபியில் மாவட்ட செயலாளர் தான் சார். கட்சியெல்லாம் அப்பாறப்பட்டிருக்கு சார். நானும் ஒரு 8 கோடி மக்களில் நானும் ஒரு கேட்குறேன். நீங்கள் இதுக்கு உடனடியாக அந்த அவங்க ஏதோ அவதூறு போட்டு இது பண்ணியிருக்காங்களே, அவங்க விடுதலை பண்ண சொல்லுங்கள் சார். கேட்குறதுக்கு உரிமை இருக்குது சார். வணக்கம் சார்.